பிஜேபி கட்சி தான் இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படுவோம் என்று தெரிந்து பிஜேபி கையில் எடுத்திருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் முஸ்லிம் மத வெறுப்புணர்வு. பிரதமர் மோடி குஜராத் கலவரம் போல், அயோத்தி பாபர் மசூதி கலவரம் போல் மீண்டும் முஸ்லிம் வெறுப்புணர்வு பேச்சை கையில் எடுத்திருக்கிறார். இந்த முஸ்லிம் வெறுப்பு பேச்சு பெரும்பான்மையான இந்து மக்களிடம் எடுபடும் என்று அவர் நினைப்பதுதான் வேதனைப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி முஸ்லிம் வெறுப்புணர்வு பற்றி பேசினால் பெரும்பான்மையான இந்து மக்கள் பிஜேபிக்கு வாக்கு அளிப்பார்கள் என்று நினைத்து பேசிய இந்திய பிரதமரின் இந்த செயல் வெட்கக்கேடான விஷயம். பிஜேபியின் இந்த முஸ்லிம் வெறுப்பு பேச்சு கடந்த காலத்தில் பிஜேபி அரசுக்கு கை கொடுத்தது. ஆனால் இந்த முறை இந்தியா மாறிவிட்டது. இது எல்லோருக்குமான இந்தியா. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பிஜேபியின் கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் விலைவாசி உயர்வு, எதற்கெடுத்தாலும் வரி, எங்கு பார்த்தாலும் மத வெறுப்பு பேச்சு, பெண்களுக்கான பாதுகாப்பின்மை, இந்தியா வல்லரசு நோக்கி நகர்கிறது, இந்தியா வல்லரசு ஆகிவிட்டது என்று வெறும்பாயில் வடை சுடும் பேச்சு உண்மையில் இந்தியாவிற்கு உலக அரங்கில் இந்த பிஜேபியின் ஆட்சியில் தலைகுனிவுதான். மீண்டும் முஸ்லிம் வெறுப்புணர்வு பேச்சை கையில் எடுத்து இருக்கிறது பிஜேபி. இதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் முஸ்லிம் இந்து வெறுப்புணர்வை வைத்துத்தான் இந்திய ஜனநாயக தேர்தலை பிஜேபி சந்திக்கிறது. முஸ்லிம் மக்களுக்கு பிஜேபி கட்சி தேவையில்லை. பிஜேபி கட்சிக்கு முஸ்லிம் மக்கள் பெரிதும் தேவைப்படுகிறார்கள். முஸ்லிம் இன மக்கள் இல்லை என்றால் பிஜேபி கட்சி ஒருபோதும் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அரியணை ஏற முடியாது என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.